என் வசம் நானில்லை. 17 கீர்த்தி, லஞ்ச் சாப்பிடலாமா எனக் கேட்டாள் ஷாலினி. எனக்கு வேலையிருக்கு ஷாலினி, நீங்க போங்க என அலுப்பாக சொன்னாள் கீர்த்தி. ஏன் பிரச்சனை சரியாகலையா எனக் கேட்டாள் டோட் வருத்தமாக புன்னகைத்தவரிடம். நீ லஞ்ச் சாப்பிடாம வேலை பார்த்தா பிரச்சனை சரியாயிருமா? சாப்பிட்டு வந்து வேலை பாரு என அவளை எழுப்ப முயன்றாள். ஷாலினிக்கு ஏனென்று தெரியாமலே கீர்த்தியை மிகவும் பிடித்துவிட்டது. யாழினியைப் போல கீர்த்தியும் அவளுக்கு தங்கையாக தெரிந்தாள். டோட் வலுக்கட்டாயமாக அவளை கையைப் பிடித்து எழுப்பி கேண்டீனுக்கு அழைத்துச் சென்றாள் ஷாலினி. கதிர், சாப்பிடலாம் வா என்ற கவுதம் அழைக்க மடிகணினியிலிருந்து தலை நிமிராமல், நீ போய் சாப்பிடு, நான் டெஸ்கிலேயே சாப்பிடறேன், எனக்கு வேலை நிறைய இருக்கு என்றான் கதிர். இன்னிக்கு அனந்தும் இல்லைடா, எனக்கு தனியா சாப்பிட போரடிக்கும், வாடா போலாம் என அருகே வந்த கவுதம் தனது மடிகணினியில் கதிர் தீவிரமாக எதையோ பார்ப்பதைக் கண்டான். என்னடா செய்யறே எனக் கேட்டான். காலையிலிருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் செய்ய பார்க்கிறேன், முடியலை என நிராசையாக சொன்னான். சரி, நான் போறேன் என கதவருகே சென்றவன், இந்த டெக்னிக்கல் வேலையை ஏன் நீ பார்க்கிறே, தேவ்தானே இதையெல்லாம் பார்ப்பான் என சந்தேகமாக கேட்டான். ஏன், நான் பார்த்தா தப்பா என அடர்ந்த குரலில் கேட்டவனிடம் பதிலாக ஒன்றும் சொல்ல முடியாமல் வெளியே சென்றான் கவுதம். டோட் கேண்டீனில் உட்கார இடம் தேடும்போது கீர்த்தியுடன் ஷாலினி சாப்பிடுவது தெரிந்தது. ஹாய் ஷாலு என வேண்டுமென்றே அவளது எதிரே அமர்ந்தான் கவுதம். டோட் அவன் சொன்னதை காதில் வாங்காதவளாக மெளனமாக தனது லஞ்ச் பாக்ஸில் இருந்ததை எடுத்து சாப்பிட்டாள். ஷாலினி அவன் சொன்னதைக் கண்டு கொள்ளாததை குழப்பமாக பார்த்த கீர்த்தி தனது அருகே அமர்ந்த கவுதம்மை பார்த்து வலிந்து புன்னகைத்தாள். ஹாய், ஐ ஆம் கவுதம் என்றவனிடம் தலையசைத்து ஐ ஆம் கீர்த்தி என்றாள். ஷாலம்மா, நாம அன்னிக்கு மீட்டிங்கில் பேசினோமே, ப்ராடக்டை 2 மாசத்தில் ரெடி செய்யணுமே, முடிச்சிருவீங்களா என இயல்பாக கேட்டான் டோட். கீர்த்தி எதிரில் அவனிடம் வன்மையாக பேச வேண்டாம் என நினைத்த ஷாலினி, முயற்சி செய்யறோம் என பற்களைக் கடித்து தன்னை அடக்கினாள். டோட். ஷாலு என்று கவுதம் கூப்பிடுவதை யோசனையுடன் பார்த்தாள் கீர்த்தி. தேவும் சில சமயம் ஷாலினியை அப்படி கூப்பிட்டு கேட்டிருக்கிறாள். ஆனால ஷாலம்மா சற்றே அதிகப்படியாக தோன்றியது. ஒருவேளை நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் என நினைத்தாள் டோட். ஷாலினி இயல்பாக காட்டிக்கொள்ள முயல்வதை உணர்ந்த கவுதம் மனதில், ஷாலு குட்டி, கீர்த்திக்காக சீன் போடறியா, இன்னிக்கு சரியா எங்கிட்ட சிக்கிட்டே என சிரித்தான். ஷாலு டியர், ஏதாவது புதுசா முயற்சி செய்றீங்களா என சாய்ந்து அமர்ந்தான் டோட். நாக்கின் நுனியில் அவனைத் திட்ட வார்த்தைகள் வரிசையாக வந்து நிற்க சாப்பாட்டுடன் அதையும் சேர்த்து விழுங்கினாள் ஷாலினி. கீர்த்தி என சொல்லி தன்னை கட்டுப்படுத்தியவள் கீர்த்தி ஏதோ திரை செய்யரா என திக்கி திக்கி சொல்லி முடித்தாள். ஷாலம்மா, என்னாச்சு, தண்ணி வேணுமாடா என கிளாஸில் தண்ணீரை ஊற்றி அவள் வாயருகே கொண்டு சென்றான் டோட். கிளாஸில் இருந்த தண்ணீரை அப்படியே அவன் முகத்தில் ஊற்ற பரபரத்த கைகளை அடக்கியவள் வேண்டா வெறுப்பாக அதை வாங்கி வேகமாக குடித்தாள். ஷாலினி வேகமாக தண்ணீரை குடித்ததால் புறையேற விடாமல் இருமியவளின் தலையில் தட்ட கீர்த்தி நினைப்பதற்குள் கவுதம் அவள் தலையில் மெதுவை தட்டி, ஷாலு, பார்த்துடா, எதுக்கு இப்படி வேகமா தண்ணியைக் குடிக்கிறே என கவலையாக கேட்டான் டோட். அவனது கையைத் தட்டிவிட்ட ஷாலினி தனது லஞ்ச் டப்பாவை வேகமாக மூடி அங்கேயிருந்து எழுந்து சென்றாள். பாதி சாப்பிட்டுக் கொண்டிருந்த கீர்த்திக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மெளனமாக சாப்பிடுவதை தொடர்ந்தாள். ஷாலினி கண்ணில் இருந்து மறைவது வரை அவள் செல்வதையே பார்த்தான் கவுதம். கீர்த்தி, புதுசா என்ன முயற்சி செய்றீங்க எனக் கேட்டவனிடம் தான் செய்வதைப் பற்றி மேலோட்டமாக சொன்னாள். முடிச்சிட்டிங்களா எனக் கேட்டவனிடம் 3 நாளா ஒரு பிரச்சனையாலே அப்படியே நிக்குது, சால்வ் பண்ணவே முடியலை என கவலையாக சொன்னாள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் என சாப்பிட்டு எழுந்தவன் நேராக கதிரின் அறைக்குச் சென்றான். அவன் இன்னும் சாப்பிடாமல் வேலை செய்வதை உணர்ந்து, கதிர், சாப்பிட்டியா எனக் கேட்டான் டோட். இல்லை என தலையசைத்து மறுத்தவன் தனது கவனத்தை வேலையில் திருப்பினான். தேவ் நேத்து உங்கிட்டே என்ன சொன்னான் எனக் கேட்டான். டெய்லி 4 மணிக்கு வர சொன்னான் என முணுமுணுத்தான் கதிர். ஓ, உன்னை ஏதாவது திட்டினானா, பிரச்சனை ஏதாவது செஞ்சானா எனக் கேட்டவனிடம் மறுப்பாக தலையசைத்தான். அதிசயமா இருக்கு, என்னால நம்பவே முடியலை, இன்னிக்கு லஞ்சில் ஷாலு எனத் தொடங்கியவன் கதிரின் கவனம் வேலையில் இருப்பதை உணர்ந்து எதுவும் சொல்லாமல் வெளியே சென்றான் டோட். மாலை 3:30 மணிக்கு ஆய் என அழைத்த கதிரை வேலையில் மூழ்கியிருந்த கீர்த்தி ஒன்றும் புரியாமல் நிமிர்ந்து பார்த்தாள்.
என்ன ப்ராப்ளம் சால்வாயிருச்சா என கேட்டவனிடம் வருத்தமாக தலையசைத்து மறுத்தாள். தேவ் பார்க்கலையா என அவளது மேஜையில் சாய்ந்து நின்றான். இன்னிக்கு ஈவனிங் பார்க்கிறேன்னு சொன்னார் என நிமிர்ந்தவள் அவனது கூர்மையான பார்வையை தாங்க முடியாமல் கணினியில் தனது பார்வையைப் பதித்தாள். நான் பார்க்கட்டுமா என கேட்டவனிடம் மறுக்க முடியாமல் எழுந்து அவன் அமர இடம் கொடுத்தாள். அவனிடமிருந்து எழுந்த மெல்லிய நறுமண வாசனை அவளை ஏதோ செய்தது. கணினியில் தன் முழு கவனத்தை பதித்திருந்த கதிரை ஆர்வமாகப் பார்த்தாள். அவனது சிவந்த நிறத்திற்கு முழுக்கை வெள்ளை பார்மல் ஷர்ட் அழகாய் பொருந்தியது. கணினியின் திரையில் பதிந்திருந்த அவனது கண்கள் வழக்கத்தை விட அதிகுர்மையாக இருந்தன. நெற்றியில் வந்து விழுந்த அடர்த்தியான தலைமுடியை இயல்பாய் ஒதுக்கிய அவனது வலிமையான கைகள், அதில் இருந்த நீண்ட விரல்கள், தீவிரமாக எதையோ யோசித்ததால் நெருங்கியிருந்த கருத்த புருவங்கள், நீண்ட கூர்மையான மூக்கு, அடர்ந்த மீசை, வரிசையான வெண்ணிற பற்கள், அதன் மேல் அடர் சிவப்பில் இருந்த உதடுகள். கீர்த்தி கீர்த்தி என்ற கதிரின் குரலில் தன்னிலை அடைந்தவள் என கண்களை மலர விழித்தாள். ஸ்வீட்டி, ப்ளீஸ் என்னை அப்படி பார்க்காதேடா, இப்பவே உன்னை அப்படியே என அலைப்பாயத் தொடங்கிய மனதை இழுத்துப் பிடித்தான் கதிர். பிரச்சனை சரியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க, நான் தேவை பார்த்துட்டு வரேன் என அங்கே நிற்காமல் வேகமாக எழுந்து சென்றான். கதிர் தேவின் அறைக்கு சென்றவுடன் லேசாக தன் தலையில் தட்டிக்கொண்டாள். அலுவலகம் என்பதையும் மறந்து சுயநினைவே இல்லாமல் அவனை பார்த்திருக்கக் கூடாது என காலம் கடந்து தோன்றியது. அவன் எத்தனை நேரமாக பெயர் சொல்லி தன்னை அழைத்துக் கொண்டிருந்தானோ, என்னை பற்றி அவன் என்ன நினைத்திருப்பான் என யோசித்தவள் பிரச்சனை சரியாகிவிட்டதா என சரிபார்க்கத் தொடங்கினாள். ஆய் தேவ், பிரச்சனை சரியாயிருச்சா என வேண்டுமென்றே கேட்டான் கதிர். எந்த முன்னேற்றமும் இல்லை, அப்படியேதான் இருக்கு என கடுப்பாக சொல்லிவிட்டு சேரில் சாய்ந்து அமர்ந்தான். தேவ் வேண்டுமென்றே கதிரை அமரவும் சொல்லவில்லை, அவன் பெயரையும் சொல்லவில்லை. தேவ், நீ சொல்றதை நான் கஸ்டமருக்கு சொல்ல முடியாது. நம்ம மேலே நம்பிக்கை போயிரும் என தலைமுடியை அழுந்த பின்னால் தள்ளினான். கஸ்டமருக்கு நம்பிக்கை போகாத மாதிரி சொல்றதுக்குத் தானே நீங்க இருக்கீங்க, அவங்களை சமாளிக்கிற வேலையாவது ஒழுங்கா செய்யுங்க என பற்களை கடித்தான். தேவ், ஓரளவுக்குத்தான் கஸ்டமரை சமாளிக்க முடியும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி ஏதாவது சொல்லணும். நான் நாளைக்குள்ளே ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும்னு அவங்க கிட்ட சொல்லட்டுமா என உதட்டின் உரத்தில் கசிந்த மெல்லிய சிரிப்புடன் கேட்டான். நான் இப்போ எதுவும் கமிட் செய்ய முடியாது என கண்களை மூடினான் தேவ். இன்று எப்படியாவது இரவு முழுவதும் கீர்த்தியுடன் வேலை செய்தாவது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என நினைத்தான். தேவ், எனக்கு உன்மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இன்னிக்கு ராத்திரிக்குள்ளே அதை நீசால் செஞ்சிருவே. கஸ்டமரிடம் நாளைக்கு பாசிட்டாவா பதில் சொல்றதா கமிட் பண்ண போறேன் என அவன் பதிலுக்குக் காத்திராமல் வெளியே சென்றான். கதிர் கதவையே வெறித்துப் பார்த்த தேவின் முகத்தில் லேசாக புன்னகை விரியத் தொடங்கியது. பிரச்சனை தீர்ந்து திடீரென்று எப்படி வேலை செய்கிறது என புரியாமல் கணினியை திகைப்புடன் பார்த்தாள் கீர்த்தி. கதிர் எதை சரி செய்திருப்பான் என ஆராய்ந்தும் ஒன்றும் பிடிபடவில்லை. சுரஷராக இருப்பதால் தன்னால் எளிதாக அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என நினைத்தாள். கீர்த்தி, பிரச்சனை சால்வ் ஆயிருச்சா, இப்போ வேலை செய்யுதா என சிரிப்புடன் நின்றவனிடம் குழப்பத்துடன் தலையசைத்தாள். எஸ் ஆர் நோ என கேட்டவனிடம் வேலை செய்யுது என தாழ்ந்த குரலில் சொன்னாள். ஓகே என நகர்ந்தவனிடம் ஒரு நிமிஷம் என சொல்லியபடி எழுந்தவள், என்ன செஞ்சிங்க, திடீரென்று எப்படி வேலை செய்யுது என தயக்கமாகக் கேட்டாள். கண்டுபிடிங்க கீர்த்தி என அவளை சிரிப்புடன் பார்த்தான் கதிர். வேறு வழியின்றி சம்மதமாக தலையசைத்தாள் கீர்த்தி. தேவ் கேட்டால் என்ன சொல்வதென்று யோசிக்கத் தொடங்கினாள். குட், தட்ஸ் தி ஸ்பிரிட் என முன்னே நடந்தவன் திரும்பி அவளருகே வந்து நின்றான். கீர்த்தி, நான் பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு ஒரு தாங்கஸ் கூட கிடையாதா என ஆழ்ந்த குரலில் கேட்டான் கதிர். அவனுக்கு நன்றி சொல்லாத்தை உணர்ந்து, சாரி, நான் மறந்துட்டேன் என தடுமாறியவள் தாங்கஸ் எலாட் என்றாள். வெறும் தாங்க்ஸ் மட்டும் தானா என்றவனை புரியாமல் பார்த்தாள். வேற என்ன வேணும் என தயக்கத்துடன் கேட்டாள். என யோசித்து, நாளைக்கு சொல்றேன் என கண்கள் மின்ன சொன்னவன் பாசா பைலா என கேட்டான். இப்போ வேலை செய்யுது என்றவளிடம் நான் அதைக் கேட்கலை என அருகே வந்து நின்றவன் உன் சேலில் எத்தனை மார்க் வாங்கினேன் என உதடுகள் புன்னகையில் வளைய கேட்டான். சேல் மார்க் என உளறியவள்
தான் சைட் அடித்ததை அவன் கவனித்து விட்டானே என தெரிந்ததும், கீர்த்தி சொத்தப்பெட்டியே, ஒழுங்கா சைட் அடிக்க கூட தெரியலையே என தன்னையே திட்டிக் கொண்டாள். வெட்கத்தில் சிவந்த அவளது முகத்தைப் பார்த்து, யூ லுக் சவ் என முடிக்காமல் நகர்ந்தான். நேற்றைப் போலவே இன்றும் அவன் சொல்ல வந்ததை பாதியில் நிறுத்திவிட்டுச் செல்வதை யோசித்தபடி நின்றாள் கீர்த்தி. கதிரும் கீர்த்தியும் பேசுவதை தனது அறைக் கதவில் சாய்ந்தபடி பார்த்துக் கொண்டு நின்றான் தேவ்.